ஹாய் காய்ஸ், ஃபஸ்ட்டு மாஸ் மான்ஸ்டரான டோரியன் ஏட்ஸ் சைஸ் மட்டும் இல்லை, கண்டிஷனிங் இதுதான் ரொம்பவே முக்கியம் பாடி பில்டிங்கில். இதனால தான் இவரை ஃபஸ்ட்டு மாஸ் மான்ஸ்டர் வித் சைஸ் அண்ட் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. டோரியன் ஏட்ஸ் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவரே தான் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு கோச்சுமே இல்லை, ட்ரைனர்ஸோ இல்லை, எந்த ஒரு மென்டாருமே இல்லை. பாடி பில்டிங்கில் அச்சீவ் பண்ணுறதுக்கு டோரியன் ஏட்ஸ் வெறும் பேசிக் திங்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பேசிக் திங்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் பாடி பில்டிங்கில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஜெனரேஷனில் ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கும் பாடி பில்டிங், அதுக்கப்புறம் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கா? கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் பேசிக் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே இருக்க மாட்டீங்க. டோரியன் ஏட்ஸ் ஒரு பாடி பில்டராக இருந்தால் அப்போ எந்த மாதிரி பேசிக் திங்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருனா, அதாவது அடிப்படை திட்டம். ஸோ அதுதான் பேசிக் திங்ஸ். ஸோ அதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் பாடி பில்டிங் கரியரில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே பேசிக் தான். இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் பாடி பில்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத பிக்னர்ஸ் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா பிக்னர்ஸ்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போங்க. பட் அட்வான்ஸ் பாடி பில்டர்ஸ் யாருனாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டோரியன் ஏட்ஸ் சொல்லக்கூடிய 10 டிப்ஸ், இதுதான் பேசிக் திங்ஸ். இதை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த 10 டிப்ஸில் முதன்மையில் என்ன இருக்குன்னா, ஒர்க் அவுட் ஸ்பீட், அதுக்கப்புறம் ரெக்கவரி தான். ஒர்க் அவுட் ஸ்பீட்னால் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு போவீங்களா, வாரத்துக்கு 6 நாள் போவீங்க, சில பேர் 5 நாள் போவீங்க, சில பேர் 4 நாள் போவீங்க. வாரத்துக்கு 7 நாள்னால் கண்டிப்பாக 6 நாள் ஜிம்முக்கு போயே ஆகணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. இப்போ பாடிக்கு, உங்கள் மசிலுக்கு ரெஸ்ட் வேணும்னா அந்த ரெக்கவரிக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போங்க. அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. வாரத்துக்கு 7 நாள்னால் கண்டிப்பாக 6 நாள் ஜிம்முக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. ஸோ உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. 6 டைம் மிஸ்டர் ஒலிம்பியான டோரியன் ஏட்ஸ் வாரத்துக்கு 3 நாள் இல்லைனா 4 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். ஸ்டில் அவர் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மர், அதாவது அனபாலிக் ஸ்டீராய்டில் இருப்பார். அந்த மாதிரி பாடி பில்டரே அவருக்கே ரெக்கவரிக்கான முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் வந்து வாரத்துக்கு 4 நாள் இல்லைனா 3 நாள் ஜிம்முக்கு போவார். டோரியன்ஸ் வந்து ஹை இன்டென்சிட்டியில் வந்து ட்ரைனிங் பண்ணுவார். அதாவது ஹெவி டியூட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை HIITன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செட்லேயும் அவர் ஃபெயிலியரை ரீச் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியரை ரீச் பண்ணுறதுனால அவருடைய நர்வஸ் சிஸ்டமுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். அந்த காரணத்துக்காக அவருடைய நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் அவருடைய மசிலுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்கவரி தேவை. நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் டேஸ் வேணும்னா கண்டிப்பாக வேணும். சம்டைம்ஸ் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, பேக் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பிக்கர் மசில். இந்த மாதிரி மசிலை பண்ணிங்கன்னா உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் டேஸ் வேணும். நெக்ஸ்ட் டே உங்களால் ஜிம்முக்கு போக முடியலனா எந்த ஒரு தப்புமே இல்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 days கழித்து ஜிம்முக்கு போங்க. டோரியன் ஏட்ஸ் அவருடைய 2வது டிப்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா நெகட்டிவ்ஸ், அதாவது ஈசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து ஈசென்ட்ரிக்னு சொல்கிறேன். ஈசென்ட்ரிக் மூவ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்குவோம்ல, ஸோ அதுக்கு ரொம்பவே அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறப்ப 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ், அதாவது வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக், அதாவது வெயிட்டை ஹோல்ட் பண்ணுறது. மேலே டைட்டாக ஹோல்ட் பண்ணுவோம்ல, அதை தான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈசென்ட்ரிக், இதுக்கு தான் டோரியன் ஏட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈசென்ட்ரிக்னா வெயிட்டை கீழே ஸ்லோவாக இருக்கும்ல, இதுதான் ஈசென்ட்ரிக். நீங்கள் வந்து பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கில் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் வெயிட்டு கீழே இருக்கிறப்ப அதிகப்படியான டேமேஜ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டோரியன் ஏட்ஸ் இங்கே சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க, கீழே இருக்குவீங்க. ஸோ கீழே இருக்கிறப்ப ஜஸ்ட்டு 1/2 செகண்ட் 1 செகண்டில் கீழே இருக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ரெப்பிடேஷன் பண்ணுறதுல 1/2 ரெப்பிடேஷன் தான் பண்ணுறீங்க. எஸ், வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது ஒரு ரெப்பிடேஷன். கீழே இறக்குறப்ப ஸ்லோவாக 3 to 4 செகண்ட் ஸ்லோவாக இறக்கி பாருங்கள். உங்களால் மசில் டேமேஜ் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் சேஃபாக பண்ணுங்கள். நான் இதை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். கான்சென்ட்ரிக், ஈசென்ட்ரிக், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக். ஸோ இது 3மே ஒரு தனி டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக நான் தனி வீடியோவில் கவர் பண்ணுறேன். அகைன் எஸ், டோரியன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா நெகட்டிவ்க்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால் பெஞ்ச் ப்ரெஸ் இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீ வெயிட்ஸில் வந்து உங்களால் ஈசென்ட்ரிக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஷினில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினில் ட்ரை பண்ணுங்கள், தென் வந்து நீங்கள் ஃப்ரீ வெயிட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். 3வது டிப்ஸ் என்னென்னா கார்டியோ. கார்டியோ பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் ஆஃப் சீசனில் கார்டியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில பேர் வந்து கார்டியோவே பண்ண மாட்டாங்க. டோரியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப் சீசனில் வந்து கார்டியோ பண்ணுறது நல்லது தான். எதனாலனா உங்களுடைய மசில் ரெக்கவரிக்காக. ஏன்னா நீங்கள் கார்டியோ பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோ வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக போகும். ஸோ இதனால உங்கள் மசிலுக்கு வந்து ரெக்கவரி அதிகமாகவே நடக்கும். ரொம்பவே இன்டென்ஸாக பண்ண தேவையில்லை. 25 to 30 minutes பண்ணால் போதும். வாரத்துக்கு 3 வாட்டி நீங்கள் மாட்ரேட் கார்டியோ, சும்மா வாக் பண்ணுங்கள், இல்லைனா சும்மா சைக்கிள் பண்ணுங்கள். ரொம்பவே மாட்ரேட்டாக பண்ணுங்கள். ஸோ இதனால் நீங்கள் ஹெவி வெயிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் பாடியிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்ச அப்புறமே ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் இல்லைனா வெயிட் ட்ரைனிங் எதுவாக இருந்தாலுமே சரி, அது முடித்த உடனே நீங்கள் கார்டியோ பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய வெயிட் ட்ரைனிங் ப்ளஸ் கார்டியோ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கார்டியோ எப்போ பண்ணுன்னா உங்களுடைய ரெஸ்ட் டேஸில் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்களா, ஸோ அந்த டைமில் சும்மா வாக்கிங், ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் 25 to 30 minutes கார்டியோ பண்ணால் போதும். பட் இதே நீங்கள் கான்டெஸ்ட்க்கு ரெடியாக இருந்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு 2 வாட்டி சொல்லுவார் 45 to 50 மினிட்ஸ் கார்டியோ பண்ண சொல்லுவார். ஏன்னா ஃபேட் பர்னிங் அதுக்கப்புறம் கேலரிஸ் பர்னிங் அப்போ தான் நடக்கும். டோரி நேட்ஸ் அவருடைய 4th டிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஆப்ஸ் தான். அவருடைய ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். அதுக்கு காரணம் அவருடைய ஜெனட்டிக் தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டோரி நேட்ஸ் வந்து ஹெவி வெயிட் யூஸ் பண்ணுறாரு, அதனால தான் அவருடைய ஆப் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா டோரி நேட்ஸ் அவருடைய அப்டாமனுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ட் வெயிட்டும் வச்சு ட்ரைன் பண்ண மாட்டார். ஜஸ்ட் பாடி வெயிட் வச்சு தான் அவர் வந்து க்ரன்ச்சஸ் பண்ணுவார். ரொம்பவே சிம்பிள் தான். டோரி நேட்ஸ் அவருடைய சின்ன வயசுலேயே ரொம்பவே அஸ்தட்டிக்காக இருப்பார். ஸோ இதனால் அவருடைய அப்டாமன் வந்து ஒரு பெருசாக ஒரு கவலைப்படலை. ரொம்பவே ஃபேட் பிடிக்காத மசில் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் டோரி நேட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு பையனுக்கும் அதே தான். டோரி நேட்ஸே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆப் ட்ரைனிங் பண்ணுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள். டோரி நேட்ஸ் வந்து நீங்கள் ஆப் ட்ரைனிங் பண்ணுறப்ப எந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு வெயிட்டுமே வச்சு ஆப் ட்ரைனிங் பண்ணாதீங்க. அது உங்களுடைய அஸ்தட்டிக்கை வந்து அசிங்கப்படுத்திடும். ஏன்னா உங்களுடைய வேஸ்ட் வந்து பெருசாகிடும், உங்களோட ஆப்ளிக்ஸ் வந்து பெருசாகிடும். டோரி நேட்ஸ் அவருடைய 5th அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, டோரி நேட்ஸ் அவருடைய 5th டிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, மிஷினா இல்லைனா ஃப்ரீ வெயிட்ஸா. நிறைய பேர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை ஃப்ரீ வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாமா, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. டோரி நேட்ஸ் அதுக்கப்புறம் மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் மிஷின் அதுக்கப்புறம் ஃப்ரீ வெயிட்ஸ் ரெண்டுமே வந்து டூல் தான். அதை வச்சு நம்மளுடைய மசிலை சேர்த்துக்கணும். ஸோ மிஷின்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா நம்மளால் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ்ஸ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்டு ரெப்பிடேஷன், அதுக்கப்புறம் ஃபெயிலியரும் தாண்டி ரீச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும் பார்ட்னரோட ஹெல்ப் இருந்தால். பட் ஃப்ரீ வெயிட்ஸில் அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யோசிச்சு பாருங்கள், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஸ்குவாட் பண்ணுறப்ப உங்களால் ஃபெயிலியரை தாண்டி போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியும். பட் இன்ஜுரி வந்து அதிகப்படியாக நடக்கும். இந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு மிஷினில் இருக்குது. பட் ஃப்ரீ வெயிட்ஸ் வந்து எதுக்குன்னா, ஃப்ரீ வெயிட்ஸ் வந்து பேசிக். அது நீங்கள் பண்ணால் தான் உங்களோட பாடியில் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஒரு பவர்ஃபுல் லுக் கொடுக்கும். ஸோ அதனால தான் டோரி நேட்ஸ் ஃப்ரீ வெயிட்ஸும் யூஸ் பண்ணுவார், மிஷின்ஸும் யூஸ் பண்ணுவார். டோரி நேட்ஸோட 6th டிப்ஸ் என்னென்னா ட்ரைனிங் பார்ட்னர் கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி ட்ரைனிங், அதாவது HIIT இன்டென்சிட்டி ட்ரைனிங்கில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனிங் பார்ட்னர் வேணும். ஏன்னா ஒவ்வொரு செட்லேயும் வந்து ஃபெயிலியர் ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ட்ரைனிங் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரைனிங் பார்ட்னர் வந்து இல்லைனா கூட ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பாட்டர் ஜிம்மில் இருப்பாங்களா, ஸோ அவங்களை கூப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டோரி நேட்ஸ் எப்போவுமே ட்ரைனிங் பார்ட்னரோடு தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு சேஃப்டி முக்கியம். அப்படி இருந்த டோரி நேட்ஸ் ஏகப்பட்ட இன்ஜுரி ஆகியிருக்காரு அவருடைய ட்ரைனிங்னால். அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். டோரி நேட்ஸோட 7th டிப்ஸ் என்னென்னா நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் சப்ளிமெண்டேஷன். ஸோ இது ரொம்பவே முக்கியமான பார்ட். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் டோரி நேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், பட் இங்கே இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையை கொண்டவங்க. அதாவது ஒவ்வொரு பாடியும் டிஃப்ரெண்ட்டானது, எல்லாருக்குமே மெட்டபாலிக் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதனால் டோரி நேட்ஸ் பேசிக் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறாரு. டோரி நேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரோட்டீன் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ கொடுக்குறாருன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ட்ரெயினராக இருந்தீங்கன்னா, ஜிம்மில் வந்து நீங்கள் ஹைப்பர்ட்ரோபி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பாடி வெயிட், அதாவது 1 பவுண்ட்ஸ்க்கு வந்து 1.5 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். எல்லாருமே வந்து 1 பவுண்டுக்கு வந்து 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் டோரி நேட்ஸ் வந்து 1.5 கிராம் ப்ரோட்டீன் எடுக்க சொல்கிறாரு. கொஞ்சம் அதிகமான ப்ரோட்டீன் ரெக்கமெண்டேஷன் தான். ஏன்னா டோரி நேட்ஸ் வந்து ஒரு ஒலிம்பியா பாடி பில்டர், அதனால் அவர் இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்திருக்காரு. டோரி நேட்ஸ் இன்னும் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாடி பவுண்டை வந்து 200 பவுண்டுனா நீங்கள் வந்து 300 கிராம் ப்ரோட்டீன் எடுங்க. இந்த ப்ரோட்டீனை வந்து 5 or 6 ஸ்மால் மில்லராக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுங்கள் த்ரூ அவுட் த டே. ஸோ அப்போ தான் ப்ரோட்டீன் உங்கள் பாடியில் வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளோ ஆகும். எல்லாராலையும் வந்து 5 to 6 மீல்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் டோரியன் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா டோரி நேட்ஸ் நிறைய சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய பாடி பில்டிங் கரியர் அப்போ. அந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைமே இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு டோரி நேட்ஸ் சொல்கிறாரு. டோரி நேட்ஸ் ஒரு நாளைக்கு 300 to 400 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துப்பார், ரொம்பவே அதிகம். பட் ப்ரோட்டீனே எப்படின்னா அவருடைய கார்ப் சோர்ஸ் எவ்வளோனா, கார்ப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். டோரி நேட்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ப் வந்து எனர்ஜி. நீங்கள் ஃபேட் போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க டோரி நேட்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணனா, ரொம்பவே லீனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கார்ப் அதிகமாக எடுத்துக்கோங்கன்னு டோரி நேட்ஸ் சொல்கிறாரு. டோரி நேட்ஸை பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 300 to 400 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் வந்து 450 to 600 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வேணும். அதுதான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதை அப்படியே டபுள் ஆக்குங்க. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, அதாவது குட் கார்புன்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் கார்ப், ஓட்ஸ், ப்ரௌன் ரைஸ், வெஜிடபிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து நீங்கள் கார்ப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேட் பொறுத்த வரைக்கும் டோரி நேட்ஸ் அவருடைய பாடி பில்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஏன்னா ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் டோரி நேட்ஸ் பாடி பில்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லோ ஃபேட்டுக்கு போவார். 90s பாடி பில்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேட் தான், அதிகமாக ஃபேட் சாப்பிட்டா ஃபேட் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்திருப்பாங்க. அதனால தான் டோரி நேட்ஸ் நிறைய பாடி பில்டர் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ ஃபேட்டுக்கு போயிடுவாங்க. ஃபேட் வந்து இம்பார்ட்டன்ட் தான் உங்கள் பாடிக்கு. ஸோ அதனால் ஃபேட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாதீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உங்கள் பாடியில் டைஜஷனுக்கும் ஃபேட்டோட எனர்ஜி வந்து அதிகமான பங்களிப்பு கொடுக்குது.
பட் நீங்கள் எடுக்கிற ஃபேட் வந்து எசென்ஷியல் ஃபேட்டாக இருக்கணும், அதாவது குட் ஃபேட்டாக இருக்கணும். அனிமல் ஃபேட்லேருந்து வர ஃபேட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு சிக்கன் பிரெஸ்ட், டர்க்கி, பீஃப், எக். ஸோ இந்த மாதிரி குட் ஃபேட், குட் சோர்ஸ் ஃபேட் வந்து எடுத்துக்கோங்க. டோரியன் நட்ஸ் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாரு. டோரியன் நட்ஸ் எப்போ ட்ரைன் பண்ணுவார்னா, அவருடைய ஆஃப்டர் 2 மீல்ஸ், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரைன் பண்ணுவார். டோரியன் நட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இப்படி தான் ட்ரைன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், அவங்களுடைய பாடியில் கிளைகஜனும் அதிகமாக இருக்கும். டோரியன் நட்ஸோட ஃபஸ்ட் மீல் என்னன்னா, அதாவது அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் அதில் என்ன இருக்குன்னா ஓட் மீல், அதுக்கப்புறம் நிறைய எக் ஒயிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்நாக்கில் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஷேக் இருக்கும், அதுக்கப்புறம் பனானா. இதுக்கப்புறம் தான் அவர் ட்ரைனே பண்ணுவார். ட்ரைன் பண்ணுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுப்பார். இப்போ நம்ம எடுக்கிற மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ் ப்ரீ ஒர்க் அவுட் இல்லை, ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ப்ரீ ஒர்க், கெஃபைன் அந்த மாதிரி எடுத்துப்பார். ஆஃப்டர் ட்ரைனிங், அதாவது ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் டோரியன் நட்ஸ் என்ன சாப்பிடுவார்னா, நம்ம பாடியில் அதிகமாக கிரகிக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டாக எடுப்பார். அது கூட சிம்பிள் சுகர் எடுத்துப்பார். சிம்பிள் சுகரான டெக்ஸ்ட்ராஸ், அதுக்கப்புறம் சுக்ரோஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சுகர் எடுக்கிறதுனால நம்ம பாடியில் இன்சுலின் ஸ்பைக் வந்து நடக்கும். இதனால் நியூட்ரிஷன் வந்து அதிகமாக புஷ் ஆகும் நம்ம பாடியில். சிம்பிள் சுகரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதை தான் டோரியன் நட்ஸ் இங்கே பண்ணியிருக்காரு. டோரியன் நட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச சப்ளிமெண்ட் என்னன்னா கிரியேட்டின், அதுக்கப்புறம் குளூட்டமின் தான். இதையும் அவரோட ஆஃப்டர் ட்ரைனிங் தான் எடுப்பார். சிம்பிள் சுகர் கூட கிரியேட்டின் எடுக்கிறதுனால அவர் பாடி குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கணும் அவர் நம்புறாரு. டோரியன் நட்ஸோட 9th டிப்ஸ் என்னென்னா இன்ஜுரி. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இன்ஜுரி இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு ஸ்மாலாக அந்த இடத்துல பெயின் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான மசாஜ், அதுக்கப்புறம் டீப் டிஷ்யூ தெரப்பி இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஷோல்டர்லேயே இல்லைனா லோயர் பேக்கில் சின்னதாக உங்களுக்கு பெயின் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 or 3 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஜிம்மை ஹீட் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம அம்மா இருப்பாங்க, இல்லைனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மசாஜ் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்ககிட்ட காசு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மசாஜ் போங்க. நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து அவங்க மசாஜ் பண்ணுவாங்க மந்த்லி ஒன்ஸ்னாச்சு. ஏன்னா ஜிம்மில் போய் மசிலை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம், அது ரெக்கவரி பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் மட்டும் தேவைப்படாது, மசாஜும் தேவை. இதெல்லாம் அட்வான்ஸ் பாடி பில்டர் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக் இல்லைனா நார்மலாக ஜிம்முக்கு போகிற பசங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆயில் பாத் எடுத்து குளிங்க. இது என்னோட அட்வைஸ். எஸ், இன்ஜுரி இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா டோரியன் நட்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்ஜுரியை பார்த்தவர். டோரியன் நட்ஸோட 9th டிப் என்னென்னா ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங். அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னா மோட்டிவேஷன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்த்தோம்னா, டோரியன் நட்ஸ் அவரோட ப்ராக்ரஸை வந்து எப்போவுமே ட்ராக் பண்ணுவார். ஒரு நோட்டில் எழுதி வச்சு ட்ராக் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட், ஜிம்முக்கு போகிற பொருளாக பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஒரு அட்வான்ஸ் பாடியில் வந்து கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஃப்ராங்க்சன்லாம் அவர் ஒரு பிக்சர் வந்து எப்போவுமே ஃபோட்டோ எடுத்து வைப்பார் அவரோட எவ்ரி வீக். ஸோ ஃப்ராங்க்சன் வந்து ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர். ஸோ டோரியன் நட்ஸாக தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு வருஷமாக வந்து அவர் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அவர் வந்து ப்ரோக்ரஸாக ட்ராக் பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் பாருங்கள், லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி டோரியன் நட்ஸ் அவருடைய பைசெப், அவருடைய வெயிட் எல்லாத்தையும் வந்து எவ்ரி இயர் ட்ராக் பண்ணுவார், அவர் பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதா அப்படின்னு. 10th டிப் வந்து மோட்டிவேஷன். அவர் எது மோட்டிவேஷன் பண்ணுனா ஜேர்னல். அதாவது அவர் என்னென்னலாம் பண்ணுறாலும் ஒரு நோட்டில் வந்து ஒரு லாகில் எழுதி வைப்பார். அவருடைய ஸ்மால் கோல், லாங் கோல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி லாங் கோல்லாம் வேணாம். ஸ்மால் கோல் வந்து நீங்கள் உங்களுடைய டைரியில் எழுதி வைங்க. கீழே வந்து உங்கள் நேம் போட்டு சைன் பண்ணி வைங்க. இது வந்து டோரியன் நட்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எழுதுனது அதை வந்து நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும். ரொம்பவே சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா டோரியன் நட்ஸ், நீங்கள் இந்த மந்த் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் 20 kg பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 25 kg பண்ணோம் அப்படின்னு எழுதி வைங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் 5 kg இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லைனா 2 kg இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை தான் வந்து ஸ்மால் கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களால் பிக் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் டோரியன் நட்ஸோட 10th மோட்டிவேஷ்னல் அட்வைஸ். இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்மளுடைய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதும், அதுக்கப்புறம் மோட்டிவேஷனலாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ ப்ராப்பராக எழுதுறதும். ஏன்னா ஒரு விஷயத்தை எழுதிட்டோன்னா அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். அப்படி அச்சீவ் பண்ணலன்னா அது ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர். அதனால் ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி உள்ளவங்க தான் இதை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராக இருந்தால், அட்வான்ஸ் பாடி பில்டராக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்கூல் போகிற பசங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு கீழே உங்களுடைய நேம் போட்டு சைன் பண்ணி வைங்க. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியே தான் ஆகணும். இல்லைனா நீங்கள் நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு கீழே சைன் போட்டுருங்க. நான் இந்த மந்தில் இல்லைனா இன்னொரு 2 or 3 monthஸில் நான் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த 10 டிப்ஸ் தான் டோரியன் நட்ஸ் வந்து அவருடைய யங் ஏஜில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. யங் ஏஜ்னா 20s, அதுக்கப்புறம் 30s. ஸோ அந்த ரேஞ்சில் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போவே நிறைய அச்சீவ் பண்ணுறாரு. டோரியன் நட்ஸ் மென்டாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இங்கிலீஷ் புரியலாம், நீங்கள் சப்டைட்டில் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள், எந்த ஒரு தப்புமே இல்லை. ரொம்பவே ஃபிலாசபிக்கலாக பேசுவாங்க. டோரியன் நட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட கோல்ஸ் இல்லைனா
நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்போ நிறைய தமிழ் மூவிஸில் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்த நிமிஷம் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் வாழ்க்கையில் எங்கே போகிறதுனே தெரியாமல் இப்போ முழிச்சிட்டு இருக்கோம். இது உண்மை தான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த மார்வல், டிசி, புதுசாக இந்த கொரியன் ட்ராமா சீரிஸ், இது எல்லாமே நம்ம மைண்டை ஃபக் பண்ணியிருக்கு கிங்ஸ். இன்னொரு விஷயம், பாலிடிக்ஸும் நிறைய பேர் பேசுகிறாங்க சின்ன வயசுலேயே எந்த ஒரு விஷயமும் தெரியாமல். இதெல்லாம் நீங்கள் டீனேஜ், அது 25 ஏஜுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் வந்து படிங்க, ஜிம்முக்கு போங்க, தூங்குங்க நல்லா, அதுவே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிங்ஸ். நான் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் டோரினெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கோல்ஸ் இல்லைனா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தான் டோரினெட் சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும், பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை. மைக் டைசன், முகமது அலி, எல்லா ஸ்ட்ராங் பீப்புளுக்கும் இது வந்து அப்ளை ஆகும். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. தேங்க்ஸ். It's impossible. Tony Stark was able to build this in a cave with a box of scrap.